ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணுக்கு என்ன போடுவீங்க? 15 பவுன் நகையும் 50,000 ரொக்கம் கொடுத்துருதோம். இது நல்லா கதையா இருக்கே. பெங்களூர்ல வேலை பார்க்கான், மாசம் 60,000 சம்பளம் வாங்குறான். நீங்க ஒரு 30 பவுன் நகையும் 1 லட்சம் ரொக்கமும் கொடுத்துருங்க. மாப்பிள்ளை எங்க ஊர்லயே வச்சுக்கிறோம். 5 பவுன் போதுமா? ஏன்பா 7 பவுன் செஞ்சு வச்சிருக்க, 15 பவுன் போடுவேன்னு சொல்லுதா? ஏய், கொஞ்சம் பேசாம இரு, நாங்க பாத்துக்கிறோம். கடனை வாங்கியாவது உன் கல்யாணத்தை முடிச்சிடும். தங்க விக்கிற விலைக்கு கடன் வாங்கிலாம் என் கல்யாணம் நடத்த வேண்டாம். என்ன உங்க அப்பா 5 பவுன்னு சொல்றாரு, நீ என்னமோ 7 பவுன்னு சொல்லுத? சந்தையில விலை பேசுற மாதிரில இருக்கு. நீங்க தான் சந்தையில விக்க வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எங்க கிட்ட இருக்கிறதான் போடுவோம். கடன்லாம் வாங்கி என் கல்யாணம் நடக்காது. விலை கட்டுப்படியாச்சுன்னா விட்டுட்டு போங்க, இல்ல நாங்க வேற மாப்பிள்ள வாங்கிக்கிறோம். ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணுக்கு என்ன போடுவீங்க? 15 பவுன் நகையும் 50,000 ரொக்கம் கொடுத்துருதோம். இது நல்லா கதையா இருக்கே. பெங்களூர்ல வேலை பார்க்கான், மாசம் 60,000 சம்பளம் வாங்குறான். நீங்க ஒரு 30 பவுன் நகையும் 1 லட்சம் ரொக்கமும் கொடுத்துருங்க. மாப்பிள்ளை எங்க ஊர்லயே வச்சுக்கிறோம். 5 பவுன் போதுமா? ஏன்பா 7 பவுன் செஞ்சு வச்சிருக்க, 15 பவுன் போடுவேன்னு சொல்லுதா? ஏய், கொஞ்சம் பேசாம இரு, நாங்க பாத்துக்கிறோம். கடனை வாங்கியாவது உன் கல்யாணத்தை முடிச்சிடும். தங்க விக்கிற விலைக்கு கடன் வாங்கிலாம் என் கல்யாணம் நடத்த வேண்டாம். என்ன உங்க அப்பா 5 பவுன்னு சொல்றாரு, நீ என்னமோ 7 பவுன்னு சொல்லுத? சந்தையில விலை பேசுற மாதிரில இருக்கு. நீங்க தான் சந்தையில விக்க வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எங்க கிட்ட இருக்கிறதான் போடுவோம். கடன்லாம் வாங்கி என் கல்யாணம் நடக்காது. விலை கட்டுப்படியாச்சுன்னா விட்டுட்டு போங்க, இல்ல நாங்க வேற மாப்பிள்ள வாங்கிக்கிறோம்.